இது மாதிரி நம்ம வீட்டை லட்சுமி கடாட்சம் வரணும்னா என்ன பண்ணணும்னா வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தினந்தோறும் வீட்டினை பெருக்க வேண்டும், வீடு துடைக்க வேண்டும். இது போக வீட்டு வாசல் தெளித்து கோலமிட வேண்டும். அந்த வீட்டு பூஜை அறையிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சம் என்பது இருக்கும். இது போக வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலே எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்கின்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. நிறைய பேர் பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மளிகை கடையெல்லாம் கூட நம்ம இப்ப போய் பார்க்கலாம். நம்ம போய் சார் துவரம்பருப்பு கொடுங்க, துவரம்பருப்பு இருக்கான்னு கேட்டா அவர் கடலைப்பருப்பு இருக்குன்னு பதில் சொல்லுவார் தெரியுமா? அதாவது துவரம்பருப்பு இல்லை என்று சொல்ல மாட்டார். நாம் கேட்பது இல்லை என்று சொல்லாமல் அவரிடத்திலே எது இருக்கிறதோ அதை இருக்கிறது என்று சூசகமாக சொல்வார் தெரியுமா? இப்படி எப்பொழுதுமே அந்த நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாமல், எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது சர்வ நிச்சயமாக அவர்களிடத்திலே லட்சுமி கடாட்சம் என்பது நிறைந்திருக்கும். ஆண்களுக்கான விதிகள் என்று வரும் பொழுது ஆண்களும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், நல்ல துவைத்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றோம். இது போக அந்த ஆண்கள் எப்பொழுதும் தான தர்மம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தன்னிடத்திலே இருப்பது போக தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவிட வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவமானது எவரிடத்திலே இருக்கிறதோ அவர்களிடத்திலே தானாகவே அந்த லட்சுமி கடாட்சம் என்பது வந்து சேர்ந்துவிடும். அதை தான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் இல்லாதவர்களுக்கும் நாம் எப்பொழுதும் பிரித்து தர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினை வளர்த்து கொண்டாலே, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினை எவர் ஒருவர் வளர்த்து கொள்கிறாரோ அவர்களிடத்திலே தானாகவே லட்சுமி கடாட்சம் என்பது வந்து சேர்ந்துவிடும்.